அதாவது எனக்கு தெரிந்த அறிஞர் அண்ணாக்கு பிறகு ஒரு மிகப்பெரிய கூட்டம் வந்து அவர் மரணத்துக்கு வந்துச்சுன்னா அது தலைவர் வந்து எம்ஜிஆர், புரட்சி தலைவர் எம்ஜிஆராக தான் இருப்பார். சுவாரஸ்யமான செய்திகள் வந்துகிட்டே இருந்தது. அவருக்கு உடம்பு பார்த்தீங்களா ப்ளூ ஆயிருக்குது பார்த்தீங்களா, யாரோ வந்து நைட்டு வந்து மோர்ல விஷம் கலந்து கொடுத்துருக்காங்க அப்படின்ற செய்திகள். இந்த அரசியலுக்குள்ள இந்த ஆபாசம் என்ற விஷயத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணதே வந்து திமுக தான். அவங்களோட ஃபார்முலா ஃபுல்லா அப்படிதான், அவரோட புக்கும் அப்படிதானே. பராசக்தி படத்திலேயே எம்ஜிஆர் இருக்கிற இடத்துல கருணாநிதி உட்காந்துருக்கான்னு சொல்லிட்டாங்க. 50 தடவை கருணாநிதி தான் முக்கியமானு சொல்றாங்க. ஒரு படத்துல வந்து எம்ஜிஆர் சக்கரவர்த்தி திருமணம் ஏதோ படத்துல சண்டை போடும்போது வால் போனோன்னு இதோ தலைவர் கத்தி எடுத்து ஸ்கிரீன் மேல போட்டாங்கலாம் சொல்லுவாங்க. பிடிச்சிட தலைவர் கத்தி தூக்கி போட்டாங்க ஸ்கிரீன். அந்த பெண்ணை பார்த்தா செருப்பு கைட்டு அவங்களை கொடுத்து அந்த பொண்ணு கொடுத்து சொல்லி அதை கொளுத்தி கொடுத்துட்டு அப்பதான் வந்து எல்லாருக்கும் செருப்பு கொடுக்கணும், சத்துணவு சாப்பிட்றவங்களும் செருப்பு அப்போ அமல்படுத்தினாரு. அப்போ ஸோ செருப்பு, அந்த உடை, உணவு, இது எல்லாமே வந்து அவரு அவங்க எதுவுமே பண்ண. இன்னொரு எம்ஜிஆர் 10 வருஷம் இருந்தால் அதுக்குள்ள வந்துக்க மாட்டாங்க. திமுக வந்து இப்ப புதைச்சி மண்ணோட மண்ணா போயிருக்கும். நீங்க இந்த நாடோடி மன்னன் படம் பாத்தீங்கன்னா படம் முடிவுல வந்து அவர் சொல்லுவாரு, இதான நான் கட்டளைகள்னு சொல்லி கடைசியில சொல்லுவாரு, இதெல்லாம் வந்து மக்களுக்காக ஏற்றுக்கொள்கிறேன். இப்ப நம்ம வந்து ரஜினிகாந்த் வந்து பஞ்ச் டயலாக் சொல்றோம், இவரு வந்து விஜய் பஞ்ச் டயலாக் சொல்றோம். முதல் பஞ்ச் டயலாக் பேசுறது எம்ஜிஆர் தான். ஸ்பெக்ட்ரம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நம்மோடு அரசியல் விமர்சகர் ஜெயகிருஷ்ணன் இருக்கிறார், பேசலாம். வணக்கம். 1987 ஒருவர் இருக்கிறார். ஆனா இன்னைக்கு வரைக்கும் அரசியல்ல யாராவது புதுசா வந்தாங்கன்னா நான் அவரை போன்றவன், பச்சை அப்படின்னு சொல்லி கலரை மாத்தி, வெள்ளை சிகப்பு அப்படின்னு சொல்லி கலரை மாத்தி பேசுறாங்க. அவரோடு பயணித்தவர்கள், அவர் காலத்துல ஆட்சியில அந்த நலனை பெற்றவர்கள் பெரும்பான்மையானவர்கள் இப்ப இருப்பாங்களா? ரெண்டாவது, அப்ப இருந்தவங்களுக்கு இப்ப என்ன வயசு அப்படிங்கிற பல கேள்விகள் இருக்கு. நான்லாம் கேட்டுதான், அப்ப எனக்கு 7 வயசு, அவர் இறக்கும் போது எனக்கு 7 வயசு. நான் யாரை பத்தி சொல்றேன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர். இன்னைக்கு வரைக்கும் அரசியல்ல உண்மையிலேயே பாரத ரத்னாவால் அவருக்கு பெருமையா இல்ல அவரால் பாரத ரத்னாவுக்கு பெருமையான்றது கூட ஒரு மிகைப்படுத்தலான சொல்லாடல் இல்ல. அந்த அளவுக்கு ஆளுமை பெற்று இருக்கிறார். ஒரு அரசியல் களத்துல நல்லது செஞ்சாங்க, பட் அரசியல் இருந்தாங்க, மறைந்த பிறகு கொண்டாடப்படக்கூடிய தலைவரா இப்படி இருக்காருன்னா அதுக்கு என்ன காரணம்? நீங்க அவரை எப்படி எல்லாம் உங்களுக்கு உள்ளுக்குள் வந்தார் அவர்? சரி, நான் ஒரு எம்ஜிஆர் ரசிகர். நான் எப்பவுமே ரைட் ஹேண்டில் வாட்ச் கட்டுவேன். இப்போ கட்டி வச்சுட்டு வந்திருக்கேன். எப்பவும் ரைட் ஹேண்டில் தான் வாட்ச் கட்டுவேன். நான் எப்போதுமே எனக்கு நினைவு தெரிந்து என் ஃபர்ஸ்ட் வாட்சில் தான் ரைட் ஹேண்டில் தான் கட்டிட்டு தான் வாட்ச். எம்ஜிஆர் மறைவுன்னு சொல்லும்போது எனக்கு இன்னும் பல சுவாரஸ்யமான செய்திகள் இருக்குது எனக்கு. அதாவது எம்ஜிஆர் மறைவு 2-3 நாளில் வந்து ஃபர்ஸ்ட் எம்ஜிஆர் மறைவு காலைல நடந்தது, அது இரவு நடந்தது. அதிகாலையில் ஃபர்ஸ்ட் கருணாநிதி தான் போயிட்டு வந்தாரு. ஏன் எனக்கு கேட்டால் ரசிகர்கள் போயிடுவேன். அதுக்கப்புறம் பல சுவாரஸ்யமான செய்திகள் வந்துகிட்டே இருந்தது. அவருக்கு உடம்பு பார்த்தீங்களா ப்ளூ ஆயிருக்குது பார்த்தீங்களா, யாரோ வந்து நைட்டு வந்து மோர்ல விஷம் கலந்து கொடுத்துருக்காங்க அப்படின்ற செய்திகள். அதுக்கப்புறம் இன்னும் சுவாரஸ்யமான விஷயம் எல்லாம் இருக்கு. என்னன்னா, அவர் கையில இருக்கிற வாட்ச் இன்னும் அவர் சமாதியில ஓடிட்டு இருக்கு அப்படின்லாம் சொன்னாங்க. அப்ப சொன்னாங்க 3 பேர் தான் உலகத்திலே அந்த வாட்ச் கட்டியிருக்காங்க. ஒன்னு எம்ஜிஆர், ஒரு நீக்ரோ, ஒரு வெள்ளைக்காரரு. 3 பேர் தான் வாட்ச் கட்டியிருப்பாங்க. அந்த வாட்ச் நின்று போச்சுன்னா அதான் அவர் இறந்தாருன்னு அர்த்தம். ஸோ அந்த வாட்ச் நின்றுச்சுன்னா மற்ற 2 பேருக்கு தெரிஞ்சிடும். அதனால வந்து அவர் இன்னும் இறக்கவே இல்லை, அதனால சமாதியில இருக்காங்க. இப்போ வைக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. நான் அப்பெல்லாம் வந்து ஒரு 12ஆம் கிளாஸ் அப்படிலாம் படிச்சுட்டு காலேஜ்ல போகும்போது அப்பவும் நிறைய பேர் வந்து சமாதியில காது வச்சுக்கிட்டு இருப்பாங்க, அந்த வாட்சத்தை கேட்குதா அப்படின்ட்டு. ஸோ அது மாதிரி ஒரு இன்ஸ்பயர்டு லீடர். அதாவது எனக்கு தெரிந்த அறிஞர் அண்ணாக்கு பிறகு ஒரு மிகப்பெரிய கூட்டம் வந்து அவர் மரணத்திற்கு வந்துச்சுன்னா அது தலைவர் வந்து எம்ஜிஆர், புரட்சி தலைவர் எம்ஜிஆராக தான் இருப்பார். ஸோ அப்படி ஒரு மிகப்பெரிய ஆளுமை மிக்க தலைவர். அது இல்லாமல் ஃபர்ஸ்ட் வாட்டி அவர் முதல்வர் ஆன போது வந்து 3 படங்கள் அவர் நடித்து கொண்டிருந்தார். எம்எல்ஏன்னு அது கட்சி ஆரம்பிச்சுன்னு 77 3 படங்கள் நடித்து கொண்டிருந்தார். அண்ணா நீ என் தெய்வம், மதுரமோட்டை சுந்தரபாண்டியன், அப்புறம் வந்து இது நம்ம மீனவ நண்பன், 3 படம் நடிச்சுக்கிட்டு இருந்த அந்த சிஎம். அது பாதி படம் நடக்குது. இது வந்து படம் நடித்து கொண்டிருக்கும் போது சிஎம் ஆயிட்டார். அதாவது அந்த 3 படத்துல வந்து மதுரை மீட்டிய சுந்தரபாண்டியன், மீனவ நண்பன், அண்ணா நீ என் தெய்வம். அண்ணா நீ என் தெய்வம் அவசர போலீஸ் 100 வந்து பாக்யராஜ் ரீமேக் பண்ணி அந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டை வச்சு மீதி எடுத்தாரு. மதுரை மீட்டிய சுந்தரபாண்டியன் ஒரு மாதிரி முடிச்சிட்டாரு எம்ஜிஆர். ஏன்னா அதோட டைரக்டர் காலம் ஆயிட்டார் பாதிலேயே. ஸ்ரீதர் தான் வந்து 2 படத்துக்கும் டைரக்டர். அதாவது வந்து அண்ணா நீ என் தெய்வம் அவர் தான் டைரக்டர், மீனவ நண்பனும் அவர் தான் டைரக்டர். ஸோ அந்த நேரத்தில் வந்து ஒரு சின்ன ஆக்சிடென்ட்ல ஸ்ரீதரோட கண்ணு போயிடுது.
அவர் குளிக்க போகும்போது கீழே வந்து கண்ணு போயிருந்தனால அவர் ஒரு சாதாரண டாக்டர் பார்த்தனால கண்ணு மொத்தமா போயிடுச்சு. கண்ணு ஊசி ஒரு இது ஊத்தி கண்ணு வெளியே வந்துருது. அதனால அவருக்கு டைரக்ட் பண்ண முடியல. அது கொஞ்சம் டிலே ஆகி போயிடுச்சு. இவர் வந்து எல்லாத்துக்கும் தெரிஞ்சு போச்சு. இவர் வந்து கட்சி ஆரம்பிச்சாச்சு, 77 போட்டி போடுறாரு, கண்டிப்பா அவர் சிஎம் ஆயிடுவார் அப்படின்னு நம்பிக்கை வந்துச்சு. ஆனா 3 படம் எடுக்கணும். நீங்க இந்த சினிமாவில் நடிக்கணும்னா அப்ப சிஎம் ஆயிட்டீங்கன்னா நீங்க முடியாது, பர்மிஷன் வாங்கணும், பிரசிடென்ட்ல பர்மிஷன் வாங்கிட்டு நடக்கணும். சோ கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு அப்பவே அவர் ஆட்சி அமைக்கிறதுலே 3 மாசம் 4 மாசம் ஆச்சு. அந்த ஆட்சி அமைப்பு ஜெயிச்ச பிறகு 3-4 மாசம் ஆச்சு. அந்த இதை கூட துக்குளக்களை வந்து நகைச்சுவை எழுதியிருப்பாங்க, அந்த சம்பவம்லாம் எழுதியிருப்பாங்க, சோ அவர்கள் எழுதியிருப்பார்கள். ஸோ அந்த படத்தை மீறி ஸ்ரீதரோட 2 படத்தையும் முடிச்சாரு. அதுல மதுரை மாவட்டம் சுந்தரபாண்டியனும் முடிச்சாரு, டைரக்ட் பண்ணி முடிச்சாரு. அந்த அண்ணா என் தெய்வம் மட்டும் 40% எடுக்க முடிஞ்சிருது. ஸோ மீதி 60% இன்னும் டைம் ஆகுன்றதுக்காக அதை முடிச்சிட்டாங்க. அப்போதான் அவர் அதுக்கு முன்னாடி தான் அவர் வந்து இது மூகாம்பிகை கோயிலுக்கு போயிட்டு வந்த அப்புறம் தான் வந்து அந்த இன்னும் கொஞ்சம் அந்த ஆன்மீக இதுங்கிறது கொஞ்சம் இன்னும் பவர்ஃபுல்லா அவருக்கு வர ஆரம்பிச்சது. திமுக வந்து இன்னும் அவர்களை விமர்சிக்க துவங்கியது எல்லாமே அந்த காலகட்டத்தில். ஸோ எம்ஜிஆரோட அந்த நிலையில பார்த்தீங்கன்னா அவருக்கு 2 நிகழ்வு, ஒன்று அரசியல் அழுத்தம், இன்னொன்று வந்து சினிமா அவர் வந்து முடிச்சாகணும். அதே காலகட்டத்தில் இவர் எல்லாம் ஜெயிப்பான்ட்டு அப்போ நிர்வாகிகள் பல பேர் வந்து அவரோட கூட இருந்தவங்க, நிறைய பேர் வந்து அவரோட சினிமாவில் நடிச்சவங்க எல்லாமே கட்சி பொறுப்புல பல பேர் வந்தாங்க. திருச்சி சுந்தரராஜன் அவங்க எல்லாம் அப்ப வந்தவங்க தான். அது இல்லாம அவங்க என்னன்னா இவர் ஜெயிச்சிருவாருன்னு அவங்க சொந்தக்காரங்க, பக்கத்து வீட்டுக்காரங்க, எதிர் வீட்டுக்காரங்க எல்லாம் எம்எல்ஏ சீட் தாங்க ப்ரெஷர் வேற. ஸோ அதே நேரத்தில் சினிமாவை 3 முடிக்க வேண்டியிருக்கு. ஸோ இந்த விஷயத்துல அதையும் அவர் டேக்கிள் பண்ணாரு, சினிமாவையும் டேக்கிள் பண்ணாரு, 2யும் பண்ண அந்த படங்களை எல்லாம் முடிச்சு கொடுத்தாரு. அதே நேரத்தில் அதெல்லாம் முடிச்ச அப்புறம் தான் சிஎம் பதவி ஏற்றார். ஸோ இவ்வளவு விஷயத்தையும் அவர் என்ஜாய் பண்ணும்போது அவங்க வந்து நினைச்சாங்க அது மிகப்பெரிய ஒரு ஆளுமை. இல்லை அந்த ஆளுமை இல்லைன்னா நம்ம செய்ய முடியாது. ஏன்னா ஒரே நேரத்தில் உங்களுக்கு டார்ச்சர் யோசிச்சு பாருங்க, ஒரே நாள் பூம் வரீங்க, ஒரே நாள் சிஎம் ஆயாச்சு, ஆரம்பிச்சு ஒரு 5-6 வருஷத்துக்கு சிஎம் ஆச்சு. உலகத்திலேயே முதல் முறையாக ஒரு நடிகர் சிஎம் ஆறாரு, தேர்ந்தெடுக்கப்பட்ட சிஎம். அதுக்கப்புறம் என் டி ராமராவ், அதுக்கப்புறம் ரொனால்ட் ரீகன், அதெல்லாம் அப்புறம் வந்தது. எம்ஜிஆர் தான் நடிகர் ஒருத்தர் வந்து சிஎம் ஆறா ஃபர்ஸ்ட். இவரை பார்த்தா ரொனால்ட் ரீகனே வந்தாருன்னாங்க. ரொனால்ட் ரீகனே பிரசிடென்ட் யூஎஸ்க்கு நின்னாரு அப்படின்னு செய்தி வந்து இவரை பார்த்து தான் பல நடிகர்கள் நடிக்க வந்தாங்க. சரி என் டி ராமராவ் இவரை பார்த்தானே அரசியல் வந்தார். அதுக்கப்புறம் தான் ஒரு படத்துல ஒரு இதுல சொல்ற மாதிரி ராஜாஜி வக்கீல் வந்து சிஎம் ஆனார். யாராவது எந்த வக்கீலாவது ஆசைப்பட்டானா சிஎம் ஆகுன்னு? அண்ணாவது ஒரு ஆசிரியர் பேராசிரியர், எந்த பேராசிரியர் ஆசைப்பட்டானா? பழகருப்பையா நினைக்கிறேன், பழகருப்பையா யாரோ சொன்னாங்க தெரியல. அதே மாதிரி ஆனா ஒரு நடிகர் யாரோ சம்திங், ஆமா. ஆனா ஒரு நடிகர் ஆனார், எல்லாத்துக்கும் நடிகர் ஆசைப்பட்டாங்கன்னு சொல்லி இன்னைக்கு வரை விஜய் வரைக்கும் அவர்தான் பிரச்சனை. எம்ஜிஆர் அந்த அரசியல் சினிமா இந்த கரிஷ்மாவை யூஸ் பண்ணி அவர் சிஎம் ஆனாலும் இன்னைக்கு விஜய் வரையும் ஏன் தைரியம் வருதுன்னா, ஓகே மக்கள்கிட்ட நம்ம போனா நம்ம வெற்றி பெற முடியும், நம்மளோட முகம் வந்து மக்கள்கிட்ட இருக்கு அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஆர்வத்தை தான் கொண்டு வந்துச்சு. ஸோ இன்றைய விஜய் வரைக்கும் அவர் தான், எம்ஜிஆர் தான் தலைவர் தான். அதற்கான உதாரணமா பாத்துக்கலாம் நம்ம. பர்சனல் லைஃப்ல அவருக்கு இருக்கிற ட்ராஜடிஸ் என்ன? ஏன்னா அப்பா சின்ன வயசுலயே இறந்து போயிடுறாரு. அங்க இலங்கையிலிருந்து இங்க வர்றாங்க, கிட்டத்தட்ட சாப்பாட்டுக்கே கஷ்டம் மாதிரியானதான். அண்ணன் மட்டும்தான் கூட இருக்காரு, இவருக்கு எல்லா நேரங்கள்லயும் இதா இருக்காரு. மனைவியும் கூட அம்மா இறந்துடுறாங்க, அக்கா இறந்துடுறாங்க. 5வது நபர் இவரு. அவர் அப்புறம் அப்பா அம்மாவுக்கு ஒரு 5வது குழந்தை, அண்ணன் மட்டும்தான் இருக்காரு, மீதி இருந்த 3 நபர்களுமே இல்ல. இப்ப அந்த வறுமை அப்படிங்கிறது அதுல இருந்து மீண்டு வந்ததுனாலதான் இந்த மக்களுக்கு என்னன்ற சொன்ன உடனே ஆமாண்டா அப்படின்ற மாதிரி அந்த கொடுக்குற குணங்கிறது வந்துச்சுன்னு எடுத்துக்கலாமா? இல்ல அது ஒரு விஷயம். இன்னொரு வந்து உணவுக்கு கஷ்டப்பட்ட போது தேவர் அவர் தான் வந்து அரிசி கொண்டு போய் தருவார், எங்கேயாவது நடிச்சுட்டு போய் அரிசி. அதனாலதான் தேவர் படங்கள்லாம் உடனே அவர் நடிச்சு கொடுத்துருவார். அவர் முத்துராமலிங்க தேவர், இவரு நம்ம தேவர் பிலிம்ஸ் அவர் தான் வந்து பல படங்களுக்கு பண்ணிட்டு நல்ல நேரம்லாம் அவர் தானே. பல படங்கள்ல வந்து தேவர் வந்து அவருக்கு ரோல் கொடுத்தாரு, எல்லாம் பண்ணார். தேவர் எங்கேயாவது போயிட்டு ஷூட்டிங் போயிட்டு அரிசி கொண்டு கொடுத்துட்டு அது மூலமா தான் சத்யாமா வந்து சமைச்சு இவங்களுக்கு எல்லாம் கொடுப்பாங்கன்னு. முதல் மனைவி காச நோயால இறந்துட்டாங்க. இவர் 2வது மனைவி போன அப்புறம் தான் அதுக்கப்புறம் பல்வேறு வாழ்க்கை நிகழ்வுகள், அப்புறம் ஜானகி அம்மா வந்தது, அப்புறம் ஜானகி அம்மா என்ட்ரன்ஸ், மோகினி படத்துல 2 பேருக்கும் காதல் ஏற்பட்டு அவங்க வந்தது. அதுக்கப்புறம் பெரிய நிகழ்வா அவங்க வந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த தயால குணம் என்பது என்னன்னு பாத்தீங்கன்னா அவர் வீட்டிலேயே தான். அதுக்கப்புறம் அவர் காலமான அப்புறம் காது கேளாதவர், வாய் பேசாதவர், பள்ளி
அது வைக்கப்பட்டது. வீட்டுக்கு யார் போனாலும் உணவு அருந்த கொடுப்பது, அது இல்லாமல் எல்லாம் அந்த தினத்தந்தி பேப்பர்ல தான் நோட்டு கட்டுகளை வச்சிருப்பாராம். யார் கேட்டாலும் அந்த பேப்பர்ல பண்டில் போட்டு தான் நோட்டு கட்டு தருவாரு. ஸோ இது மாதிரி அவர் எம்ஜிஆரை பற்றி எல்லாம் பேசுனா அவரை பத்தி பேசிக்கொண்டே இருக்கலாம். நான் வந்து எம்ஜிஆர் பார்த்துலாம் பல கூட்டங்களை ட்ரை பண்ணி ஏமாந்துருக்கேன். முந்தானதுக்கு நான் கோவைக்கு போயிருந்தேன். கோவைக்கு போகும்போது அந்த பாலம் எனக்கு மறந்து போச்சு. ஒரு பாலத்துக்கு வந்து அந்த பக்கத்துல எம்ஜிஆர் வர போறாரு. அந்த இடத்துக்கு வர போகும்போது எங்க அப்பாட்ட நான் இருந்தப்ப 2 மேம்பாலம், ஒன்னு ரயில்வே கேட் மேம்பாலம், ஒன்னு அவினாசி மேம்பாலம் நினைக்கிறேன். அது எனக்கு அப்ப நான் இருக்கும்போது வச்சு 80கள் இருந்து மேம்பாலம் வச்சு அப்ப நான் வந்து அந்த மேம்பாலத்துக்கு இந்த பக்கம் இருக்கிறோம், மேம்பாலத்துக்கு அந்த பக்கம் ஸ்டேஜ். ஸோ அதுக்கப்புறம் அங்கே போயிட்டு பார்த்தா செம்ம கூட்டம், 3 மணிக்கு பயங்கர கூட்டம். அப்போ எனக்கு என்ன ஒரு 6ஆம் கிளாஸ் 7ஆம் கிளாஸ் படிக்கிறேன். நான் தலைவரை பார்த்தே ஆகணும்னு சொல்லிட்டு நாங்கள் போயிட்டு பார்த்தா கூட்டம் தாங்க முடியல. எங்கள் அப்பாவும் என்னமோ சமாளிச்சு பார்க்குறாரு. 5 மணி ஆச்சு, 6 மணி ஆச்சு. அவரை பார்க்கணும், அவ்வளவுதான். பக்கத்துல கூட இல்ல, அவரை பார்த்துட்டா போதுங்க நமக்கு. இப்ப விஜய் பார்க்கறதுக்கு எவ்வளவு பேர் ஆர்வமா இருக்காங்க. இல்ல இப்ப அந்த காலத்துல ஆப்ஷன் கிடையாது இல்ல, நீங்க டிவில பாத்துக்கலாம், அதெல்லாம் கிடையாது, வீடியோல பாத்துக்கலாம் அப்படினா நேர்ல பார்த்தா மட்டும் உண்டு, சினிமால பார்த்தா உண்டு, அப்படியே நேரா பார்த்தா உண்டு. இதோ வந்து விட்டாருமாங்க, எல்லாம் கூட்டம் எழுந்திரிக்கும், திருப்பி உட்காந்துருவாங்க. இதோ வந்து விட்டாருப்பாங்க, திருப்பி எல்லா கூட்டம் இருக்கும். இது மாதிரி பார்த்துட்டே இருந்தா 10 மணி 9 மணி ஆயிடுச்சு. எனக்கு பசிக்க ஆரம்பிச்சு. சரிப்பா அப்பா சொல்றவா கிளம்புவோன்னாரு. அப்பதான் தெரிஞ்சது அடுத்த நாள் 2 மணிக்கு காலைல தான் வந்தாரு அவரு. அப்பா விடிகாலம் 2 மணி. அவ்வளவுதான் அந்த கூட்டம் வெயிட் பண்ணிருந்தீங்க. அந்த கூட்டம் அவ்வளவு நேரம் வெயிட் பண்ணுச்சு. ஆனா இது மாதிரி கரூர் சம்பவம் எல்லாம் ஏற்படலன்னு வைங்க. சொன்ன மாதிரி யோசிச்சு பாருங்க, எவ்வளவு லேட்டா வந்தாலும் என்ன ஒரு அசம்பாவிதம். இது மாதிரி வண்டி எல்லாம் போலங்க, அவர் வருவாரு, அந்த ஸ்டேஜ்ல ஏறுவாரு, அவ்வளவுதான் அவரோட இது விஷயம். இது மாதிரி அசம்பாவிதமா எது இதை விட டைட் கூட்டாங்க. அதெல்லாம் எவ்வளவு நேரம் வெயில் மழை எல்லாம் காத்துட்டு இருப்பாங்க தலைவருக்காக. சோ அது மாதிரி ஒரு தலைவரா இருந்தார் அவரு. சோ அது மட்டும் இல்ல, நீங்க இந்த நாடோடி மன்னன் படம் பாத்தீங்கன்னா படம் முடிவுல வந்து அவர் சொல்லுவாரு, இதான நான் கட்டளைகள்னு சொல்லி கடைசியில சொல்லுவாரு, இதெல்லாம் வந்து மக்களுக்காக ஏற்றுக்கொள்கிறேன் என்று. இப்ப நம்ம வந்து ரஜினிகாந்த் வந்து பஞ்ச் டயலாக் சொல்றோம், இவரு வந்து விஜய் பஞ்ச் டயலாக் சொல்றோம். முதல் பஞ்ச் டயலாக் பேசுறது எம்ஜிஆர் தான். நாடோடி மன்னன் படத்துல அவர் சொல்லுவாரு, மாளிகையிலிருந்து நீங்கள் எங்களை பார்க்கிறீர்கள், நான் மக்களிலிருந்து உங்களை பார்க்கிறேன் அப்படின்பாரு, மாளிகையை பார்க்கிறேன் என்பார். அதான் ஃபர்ஸ்ட் அவர் பஞ்ச் டயலாக். அது மாதிரி எம்ஜிஆர் நிறைய அந்த வசனம் வந்து கண்ணதாசன் வைங்க, பட் அந்த பஞ்ச் டயலாக் எல்லாம் உருவாக்குறதுக்கு வந்து எம்ஜிஆர் தான் காரணம் இல்லையா? சோ அது மாதிரி பஞ்ச் டயலாக் அவர் அந்த வந்து அந்த மக்களுக்கு என்னெல்லாம் திட்டங்கள் தர வேண்டும் அப்படின்னு நாடோடி மன்னன்ல கடைசியில் எல்லாத்தையும் சொல்லுவார். ஏன்னா அவர் டைரக்ட் பண்ண படம் இல்லையா, எல்லா விஷயத்தையும் சொல்லுவார், இது பண்ணணும், இது பண்ணணும், அரசியல் விஷயம் அதுல இருந்துச்சு. ஆமா, அது மாதிரி அவர் கொண்டு வந்துகிட்டே இருந்தார். ஸோ அவருக்கு உடனே பாலிடிக்ஸ்குள்ள ஒரு பெரிய வழி அமைத்து கொடுத்தது இது மாதிரி விஷயங்கள். அவர் கெட்ட பழக்கம் எதுவும் இல்லை திரைப்படத்துல சொல்லப்பட்டது. அந்த வருஷம் அவர் எதுவுமே இல்லாம இருப்பாரு, பெண்களை காப்பாற்றுவாரு, பெண்களுக்கு கடவுளா இருப்பாரு, எல்லாம் பண்ணணும். எனக்கு வந்து தெரிந்த வரைக்கும் காமதேனு ஒரு தேட்டர் இருந்துச்சுங்க, இந்த இது மயிலாப்பூர் பதில் எல்லாத்துக்கும் தெரியும், மயிலாப்பூர் மாசிகளுக்கு எல்லாமே தெரியும். நான் கிட்டத்தட்ட அந்த தேட்டர் வந்து இப்போ எப்போ இடிச்சாங்கன்னா ஒரு 2015 வரைலாம் இடிச்சாங்க. அந்த படம் அந்த தேட்டர்ல வந்து மாசம் ஒரு வாரத்துக்கு இல்ல ஒரு மாசத்துக்கு 2-3 எம்ஜிஆர் படம் போடுவாங்க. அப்போ பாத்தீங்கன்னா ஒரு முதிய பெண்மணியோ ஒரு பொண்ணு வந்து அவங்க பூ விற்கிறவங்க, ஃபர்ஸ்ட் ஷோ அந்த படத்துக்கு வந்து ஒரு 20 முழம் பூ அந்த வெளியே போஸ்டர் ஒட்டிருப்பாங்கல்ல, அதுல அவங்க முதல்ல ஆணி அடிச்சு வச்சிருப்பாங்க. அந்த இடத்துல அங்க வந்து கரெக்டா அந்த மாலை அவங்க தான் போடுவாங்க, அவங்களுக்கான உரிமை அது. ஆமா, அவங்க வந்து அந்த மாலையை போட்டு ஷோக்கு போவாங்க. அவங்க எவ்வளவு வருஷமா பண்ணாங்கன்னா கிட்டத்தட்ட பல வருஷமா பண்ணிட்டு இருக்காங்களாம். எம்ஜிஆர் படம் போட்டாங்கன்னா அவங்க பூ போட்டது ஃபர்ஸ்ட் படம் மாலை போட்டுட்டு உள்ள போய் தேட்டர்ல படம் பார்ப்பாங்க. சோ அதனால நேராவே பாத்துங்க அந்த காட்சிகளை. நான் சொல்றது என்ன 2015 வாக்கலங்க அந்த தேட்டர் வந்து இந்த முன்னாடி. ஆமா, லஸ் கார்னர்ல அந்த தேட்டர் இடிச்சிட்டாங்க, இப்ப திருமண மண்டபம் ஆகிட்டாங்க. சோ அந்த தேட்டர் அப்படி ஒரு அந்த அவரோட ஜெல்லா இருந்த ரசிகர்கள், இப்ப மாதிரி அந்த டூ கிட்ஸ் ரசிகர்கள், அவர் ஜெல்லா இருந்த ரசிகர்கள். அவர் தலைவருக்கு ஒரு விஷயம்னா இங்க அவங்க மிகப்பெரிய, அதான் சொல்றது பல படத்துல சொல்லுவாங்க. ஒரு படத்துல வந்து எம்ஜிஆர் சக்கரவர்த்தி திருமணம் ஏதோ படத்துல சண்டை போடும்போது வால் போன இதோ தலைவர்களை கத்தி எடுத்து ஸ்கிரீன் மேல போட்டாங்கலாம் சொல்லுவாங்க, பிடிச்சிட தலைவர்களை கத்தி தூக்கி போட்டாங்க ஸ்கிரீன்ல. சோ அது மாதிரியான ரசிகர்கள். அவர் கடைசி வரைக்கும் எல்லாத்துக்கும் வாத்தியாரா தான் இருந்தார். அதாவது அவர் சொல்றதை வந்து நம்ம கேட்கணும், தலைவர் சொல்றதை நம்ம கேட்கணும் அப்படின்னு ஒரு வாத்தியாரா தான் அவர் பார்த்தாங்க. ஸோ அது மாதிரி இல்லாம அந்த எம்ஜிஆர் வந்து கருணாநிதியை உருவாக்குறது. இப்ப பாத்தீங்கன்னா அந்த 50 தலைவர் நம்ம லிஸ்ட் படிச்சோம் பாருங்க, அதை கூட விக்கிபீடியா மாறிட்டாங்க. இப்ப பார்த்தா 50 வந்து அண்ணாதுரை, வி.கே. சம்பத், நெடுஞ்செழியன், நாவலர் வி.என். நடராஜன். இப்ப பார்த்தா இவரை கருணாநிதியை சேர்த்துட்டாங்க. எனக்கு அது தெரிஞ்சு வந்து மதியழகன் தான் இருந்தார். விக்கிபீடியாவை நம்மளுக்கு திருத்திட்டாங்க பாருங்க. விக்கிபீடியால அதுல போடுறாங்க சில ஆளர் வந்து மதியழகன் சொல்லி கொள்கிறாங்கன்னு போட்டிருக்காங்க. மதியழகன் தான் ஒழுங்கா இருந்தது. இவர் மாத்திட்டாங்க. ஆமா, இவர் வந்து எனக்கு தெரிஞ்சு பார்த்த அப்புறம் தான் என்னன்னா திடீர்னு மாத்திட்டானுங்க அப்படின்னு நினைச்சேன்.
அவதியே மாறிட்டாங்க. வரலாற்றே இப்போ திமுக மாத்தி விக்கிபீடியால போயிட்டு அவங்க சோர்ஸ் போட்டு மாத்திட்டாங்க. இப்போ மதியன்னு சொல்லப்பட்டு மதியனை பின்னாடி எடுத்து விட்டாங்க. அப்புறம் ஒரு 17வது தலைவர் தான். நீங்க வனவாசம் பத்திரிகையில படிச்சாலே, புக்கை படிச்சாலே எம்ஜிஆர் வந்து கருணாநிதிக்கு பல்வேறு எதிர்ப்புகள் இருக்கு. அதையெல்லாம் வந்து எம்ஜிஆர் வந்து அதை உடைத்து அந்த இடத்துல கொண்டு வந்திருக்காரு. கருணாநிதி கொண்டு வந்திருக்காரு. அது வந்து நீங்க ஒண்ணும் பெருசா இல்ல. நீ வனவாசம் இப்போ பல இடங்கள்ல அதை எடிட் பண்ணிட்டாங்க. அந்த வனவாசத்திலே பல பகுதிகள் நீக்கிட்டாங்க. கண்ணதாசனுடைய வனவாசம் புத்தகமே திருத்தப்பட்டிருக்கு. 95 90 2000 அவர் ஆட்சியில் இருக்கும் போது கண்ணதாசன் பதிப்புகளை கூப்பிட்டு, காந்தி கண்ணதாசன் போட்டு கூப்பிட்டு அந்த இடத்துல பக்கத்துல நீக்கிருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. 2000 வருஷத்துக்கு முன்னாடி 6 நீக்கிட்டாங்க. யாராவது 2006க்கு முன்னாடி பதிப்பு இருந்தாதான் உங்களுக்கு அந்த உண்மையான வரலாறு தெரியும். ஏன்னா சில விபச்சார வீட்டுகள் போன விஷயங்களும் அதுல இருக்கு. அதெல்லாம் கண்ணதாசன் எழுதியிருக்காரு அந்த விஷயத்த. அதையெல்லாம் நீக்கிட்டாங்க. ஃபுல்லா வரலாற்று. எங்க பராசக்தி படத்திலேயே எம்ஜிஆர் இருக்கிற இடத்துல கருணாநிதி உட்காந்துருக்கான்னு சொல்லிட்டாங்க. 50 தடவை கருணாநிதி தான் முக்கியமானு சொல்றாங்க. சோ வரலாற்றை திரித்து கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள் இவர்கள். சோ இவங்க ஆட்சி முடிவதற்குள்ள வந்து எம்ஜிஆர் இல்லைன்னு சொல்லுவாங்க போடுவது. இது வந்து கருணாநிதி தான் ஏடிஎம்கே தலைவராக இருந்தாரு அப்படின்னு கூட சொல்லக்கூடிய சூழ்நிலை இருக்குது. சோ இது போன்ற விஷயங்கள்ல புரட்சி தலைவர் வந்து முழுக்க நீங்க கூட நான் ஒரு செய்தியை பார்த்தேன். மாப்போசி வந்து ஒரு அமைச்சர்கள் இருக்கும்போது உட்காந்துட்டு இருந்தார். ரொம்ப நேரம் உட்காந்துட்டு இருந்தாரா மாப்போசி. ஒரு தலைவர் கேட்டாராங்க, ஏன் ரொம்ப நேரம் மாப்போசி உட்காந்துட்டு இருக்காரு, என்ன விஷயம் என்னன்னு தெரியலங்க அப்படின்னா மாப்போசிட்டு கேட்டுக்காரு, வர சொல்லுங்க ரூமுக்குன்னு. ஒன்று என்ன சட்டசபை விட்டு போல எப்படியே உட்காந்துட்டீங்கன்னு. இல்லை வீட்டில் ஏசி இல்லைங்க, ரொம்ப நாள ஹீட்டு தாங்க முடியல. அப்படியா சரின்னு சொல்லிட்டு பேசிட்டே இருந்திருக்காராம். அதுக்கு 2 ஃபோன் பண்ணாராம், பேசிட்டே இருந்தாராம். பேச ஒரு 3 மணி நேரம் கழிச்சு சரி வீட்டுக்கு போங்க அப்படின்னாராம். வீட்டுக்கு போய் மாப்போசி வீட்டில் பார்த்தா ஏசி ஃபிக்ஸ் பண்ணியிருந்தான். ஸோ ஆமா எம்ஜிஆர் செஞ்சிருக்காரு. இது மாதிரி விஷயங்களை வந்து தலைவர் வந்து கொடுத்துக்கிட்டே இருப்பாரு. அது வந்து அவருக்கு என்ன விஷயம்னா தான் பட்ட கஷ்டங்களை மற்றவர்கள் படக்கூடாது. ஒரு இடத்துல கூட தனக்கான வரலாறு பின்னாடி பேசணும், என்னை பத்தி மக்கள் தெரிஞ்சுக்கணும். இப்ப கலைஞர் அவர்களுக்கான வரலாறு இருந்த வரலாறு எழுதுனா யாருமே அதை மாற்று கருத்தா சொல்ல போறது இல்ல. திருத்தி மத்தவங்களுடைய புகழை எடுத்துக்கிறது அப்படின்ற விஷயத்துல எந்த இடத்துலயுமே தன்னுடைய மொத்த வாழ்க்கையில எந்த இடத்துலயுமே அவர் பயன்படுத்தினதே கிடையாது. இன்னொரு விஷயம் சொல்றேன், 20 படம் அது வந்து இவங்களோட வரலாறு. அந்த படத்துல வந்து பல இடங்கள்ல கருணாநிதிக்கான எதிரான வசனங்கள் இருந்திருக்கிறது. இது கேள்விப்பட்ட கருணாநிதி உடனே முக்தா சீனிவாசனுக்கு போன் பண்ணிருக்காரு. முக்தா பிலிம்ஸ் பேட்டி எடுத்திருக்காரு. முக்தா சீனிவாசன் இப்ப திமுக ஆதரவாளர் தான் இருக்காரு. இல்ல அவர் காலமாயிட்டாரு. முக்தா சீனிவாசன் காலம் அவருடைய மகனா இருக்காரு. இப்போ அவர் மகன் வந்து முக்தா ரவி இருப்பார், முக்தா சுந்தர் 2 பேர் இருக்காங்க. முக்தா ரவி குண்டா இருப்பார், முக்தா ரவி ஒன்று, முக்தா சுந்தர் ஒன்று. ஏன்னா அவங்க இப்போ பணியில அவங்க நிறுவனம் தான் பணி புரிஞ்சிருக்கேன். ஒரு சீரியல் எழுதி கொடுத்துருக்கேன் அவங்களுக்கு, டைரக்ட் அண்ட் சீரியல் பண்ணி கொடுத்துருக்கேன். அதுல வந்து அவர் வந்து கேட்டு ஃபோன் பண்ணியிருக்காரு. கருணாநிதி நேரடியாக ஃபோன் பண்ணி இது மாதிரி முக்தா சீனிவாசனை கூப்பிட்டு நீ அந்த படத்தை பாரு, எனக்கு எதிரான டயலாக்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா உடனே குறித்து கொடுத்து அதை நீக்க சொல்லு அப்படின்னு இருக்காரு. அதை கூட இப்ப கூட பாத்தீங்கன்னா அண்ணா காலமான அப்புறம் அங்க ஒரு சேர் வந்து வெட்டு சேர் இருக்கும். அது ஒரு கேமரா ரொட்டேஷன்ல இருக்கும். அதுல என்னன்னா இவரை கொன்று அண்ணா கருணாநிதி தான் கொன்றாரா அப்படின்ற மாதிரி விஷயங்கள் இருந்ததா புரிஞ்சுக்கிற மாதிரி கொஞ்சம் அது டயலாக்காக இருந்திருக்கு. அதை நீக்கிட்டாங்க. அதெல்லாம் நீக்கிட்டு பண்ணிட்டு கருணாநிதிக்கு எதிரான எதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் நீக்க சொல்லி மணிரத்னம் தான் நீக்க சொல்லிட்டாங்க. அப்போ அதை நீக்கிதான் அந்த 20 படம். மணிரத்னம் அப்படி வைக்கிறாருன்னா அதுல உண்மை இருந்ததா இருந்தது, அது நமக்கு தெரியல. இப்ப சொல்லப்பட்ட விஷயம் அதுல எனக்கு முக்தா சீனிவாசன் நேரடியா சொன்னார். இது மாதிரி எனக்கு கூப்பிட்டு அவர் காலமாய் ஒரு 4-5 வருஷம் ஆச்சு. அப்பாவே கூப்பிட்டு சொன்னார். ஆமா, அவருக்கு நான் வந்து அவருக்கு ஒரு சீரியல் ஒன்று பண்ணிட்டு இருந்தேன். சீரியல் பண்ணும்போது அவருக்கு கதை வசனம்லாம் நான் தான் எழுதிட்டு இருந்தேன். சீரியல் வந்து பார்க்கும்போது எனக்கு கூப்பிட்டு பேசுவார் அவர். அப்போ நம்ம அரசியல் ஆர்வம் இருக்கணும். அவர் முதுமர் காமராஜர் போன்றவர்களோட நெருங்கிய நட்பில் இருந்தவர், மூப்பனாரோட நெருங்கி இருந்தவர். ஸோ அவர் நம்ம கூப்பிட்டு சொல்லும்போது இந்த விஷயங்களும் அவர் சொல்லுவார். கருணாநிதி கூப்பிட்டு சொன்னாப்ல, அது சொன்னாப்ல அப்படின்னு சொல்லும்போது அந்த மாதிரி விஷயங்கள்ல எம்ஜிஆர் வந்து இது தூக்கு, அதை தூக்கு, இதை தூக்கெல்லாம் சொல்லவே மாட்டார். இயக்குனரும் தயாரிப்பாளரும் முடிவு பண்றதுதான். அதெல்லாம் வந்து அவர் வேற யாராவது கிண்டல் அடிச்சாலோ எது எடுத்தாலோ அதெல்லாம் பெரிய அளவுலாம் அவர் அதை பேச மாட்டார். இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா அந்த வன்மம் என்பது மகிழ்ச்சியில் மனசுல இருக்காது அவருக்கு. ஏன்னா நாடோடி மன்னன் படத்துல பானுமதி வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணாங்க. ஏன்னா பானுமதி 2 பேர் தான் வந்து அவரை பேரை சொல்லி கூப்பிடக்கூடிய திரையுலகில். ஒன்னு சந்திரபாபு, இன்னொன்னு பானுமதி. இவங்க 2 பேரும் மிஸ்டர் ராமச்சந்திரன் கூடுவாங்க. 2 பேரும் மட்டும் தான் மிஸ்டர் ராமச்சந்திரன். பானுமதி மேடம்க்கு அவ்வளவு உரிமை எப்படி அவங்க எடுத்துக்கிறாங்க? ரொம்ப புகழ்ல இருந்தாங்களா? அவங்க வந்து அவங்களும் டைரக்டர்,
பானுமதி ஒரு டைரக்டர், அஷ்டவாதினின்னு சொல்லுவாங்க பாருங்க, கதை, திரைக்கதை, வசனம், பாடல், இசை எல்லாம் பண்ணுவாங்க அவங்க. பானுமதி என்ன பண்ணாலும் அவங்க ஒரு இது கெத்துல இருந்தாங்க, அவனும் டைரக்டர். ஸோ மிஸ்டர் ராமச்சந்திரன் சீனை மாத்தினவர் தான் பானுமதியை மாத்திட்டாங்க அந்த படத்துல. என்ன ஸோ அப்போ வந்து பானுமதி வந்து ரொம்ப தவறான விஷயம் எல்லாம் பேசிட்டு இருந்தாங்க, அப்படிலாம் இருந்துச்சு. பட் இருந்தாலும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வந்த அப்புறம் அந்த இது ஏழை சைடு நாடக மன்றம் இருக்கு, அந்த இதுக்கு பாருங்க, அதுக்கு அந்த அம்மா வந்து தலைவராகினாரு. வந்த அப்புறம் அதெல்லாம் அவர் யோசிக்கவே இல்லை. ஒன்னும் சொல்ல, இன்னா செய்தார இவருத்தல், அவரு நன்மை செய்தார். சோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா அரசியல் வரட்டுல இந்த சத்துணவு திட்டத்துல இருந்து பாத்தீங்கன்னா, நான் சத்துணவு சாப்பிட்டுருக்கேன், நானும் சாப்பிட்டுருக்கேன். நான் சத்துணவு தட்டு எடுத்துட்டு போயிட்டு சாப்பிட்டு வந்திருக்கேன். அதே மாதிரி செருப்பு, அவர் வந்து ஆமா, அவர் வந்து ஒரு ஊர்ல போயிட்டு இருக்கும் போது, வண்டி கார்ல போயிட்டு இருக்கும் போது 2 குழந்தைங்க வந்து இந்த முள்ளு செடியை கையில வந்துட்டு செருப்பு இல்லாம போகும்போது, அவங்க உறவினர் பெண்ல தான் அந்த பெண்ணை பார்த்து அந்த செருப்பை கைட்டு அவங்களை கொடுத்து, அந்த பொண்ணு கொடுத்து சொல்லி அதை கொயிட்டி கொடுத்துட்டு, அப்பதான் வந்து எல்லாருக்கும் செருப்பு கொடுக்கணும், சத்துணவு சாப்பிட்றவங்களும் செருப்பு அப்போ அமல்படுத்தினாரு. அப்போ ஸோ செருப்பு, அந்த உடை, உணவு, இது எல்லாமே வந்து அவரு காமராஜர் ஆரம்பிச்சு வச்சாரு. மதிய உணவு திட்டத்தை மதியம் ஆரம்பிச்சு, ஆனால் அதை செம்மைப்படுத்தினார். செம்மைப்படுத்தியது வந்து எம்ஜிஆர் அவர்கள், புரட்சி தலைவர் அவர்கள். ஸோ அது மாதிரி வந்து எல்லா தட்டத்திலையும் எல்லா மக்களுக்கும். இன்னும் பல பேர் சொல்லுவாங்க, அவர் ஆட்சியில் இருந்து 13 வருஷமும் வந்து பஸ் இதே விலை ஏறலம்பாங்க, டிக்கெட் விலை ஏறல அப்படிம்பாங்க. அது ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் வந்து இந்து மக்கள்கள், அதாவது வந்து இந்துத்துவவாதிகள் என்ன தெரியுமா சொல்லுவாங்க, சார் வந்து கருணாநிதி வந்து ராமர் படத்துக்கு செருப்பு கழட்டி அடிச்சாருங்க, அதுக்கு பெரியார் அடிச்ச போது ஆதரவா இருந்தாரு, அது எது நடவடிக்கை இல்லாம இருந்தாரு. அந்த கோபத்துலதான் ராமச்சந்திரன்ற பேர் கொண்டவர் வந்து 13 வருஷம் கருணாநிதி வனவாசத்தை வச்சிருந்தாரு. அந்த 11 வருஷம் ஆட்சிக்கே வர முடியல திமுகவுக்கு, அவர் காலமாற வரைக்கும் வர முடியல. சோ 13 வருஷம் வனவாசத்துல இருந்த அதே ராமச்சந்திரன் தான் பேர் கொண்டவர் வந்து வனவாசத்துல வச்சிருந்தாரு. சோ இது மாதிரி அவர் ஒரு தெய்வீக ஜாதகம் கொண்டவர் அப்படின்னு நாம சொல்லணும். அந்த நிறம், அந்த குணம், இதெல்லாம் ஒரு மிகப்பெரிய பிளஸ் பாயிண்ட். கலர்னா அது எம்ஜிஆர் கலரா அப்படின்ற தக தகன மின்டர் எம்ஜிஆர் மாதிரி சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி அவர் எல்லாருக்கும் இருந்தவர். அதே மாதிரி வந்து ஆன்மீகத்திலும் அவர் சரிசமா எல்லா கூட இருந்திருக்காரு. எல்லா கிருப்பாந்தவர் எல்லாமே பாராட்டப்பட்டவர் எல்லாரு கூடயும். ஸோ எல்லாருமே அவர் கூட சமகாலத்துல வந்து பிரயாணம் பண்ணியிருக்காங்க. அவர் வந்து எல்லாருக்கும் மத்திய அரசு கூட இணக்கமா இருந்திருக்காரு. ஸோ அவர் மத்திய அரசு கூட போய் சண்டை எல்லாம் போட்டுக்கிட்டு திட்டத்தை எல்லாம் இதில் அவர் இந்திரா காந்தியோட இணக்கமாவே இருந்து பல்வேறு திட்டங்களை பெற்றுக்கொண்டு அவங்க கூட இணக்கமா தான் இருந்தார். ஸோ தலைவரோட செயல்பாடுகள் எல்லாமே பாத்தீங்கன்னா, அவர் வந்து மக்களுக்கு எது நல்லது அதை நம்ம பண்ணிடுவோம் அப்படின்ற இதை செஞ்சார். இலவச புத்தகங்கள் கூட கொடுத்தார் இல்லையா அந்த கவர்மெண்ட் பள்ளியில, அதையும் நான் வாங்கியிருக்கிறேன். ஸோ இதெல்லாமே நானே வாங்கி நான் பயணப்பட்டிருக்கேன். ஸோ அது மாதிரி எண்ணற்ற மாணவர்கள் மூலம் பயனற்று இன்னைக்கு பெரிய ஐஏஎஸ் ஆஃபீஸர், ஐபிஎஸ் ஆஃபீஸர், பெரிய பெரிய லெவல்லாம் இருந்திருக்காங்க. ஸோ அது எல்லாமே தலைவரோட தொலைநோக்கு பார்வையாக தான் பார்க்கப்படுது. இவ்வளவு பெருமைகள் யாருமே வந்து எம்ஜிஆரை பத்தி கிரிட்டிசைஸ் பண்ணி பேசுறதோ தவறாக சொல்றதோ முடியாது. அதற்கான வாய்ப்புகள் இருந்தா அதுக்கும் ஏதாவது ஒரு நியாயமான காரணம் இருக்கும். இப்படி பார்க்கும்போது எம்.ஆர். ராதா என்ற ஒரு நபர், இப்படிப்பட்ட ஒரு நபரை தமிழகமே போற்றக்கூடிய, உலகமே போற்றக்கூடிய ஒரு நபரை சுட்டாரு அப்படிங்கிறதும், அதன் பிறகு அவருடைய வாழ்க்கை மாறுறது, குரல் மாறுறது அப்படிங்கிறதையும், இது ஏன் நடந்தது இந்த சம்பவம்? இல்ல, அது நிறைய காரணங்கள் சொல்றாங்க, அனுமானங்கள் நிறைய இருக்கின்றது. தெய்வத்தாய் படம் நினைக்கிறேன். தெய்வத்தாய் படத்துல வந்து இப்ப ப்ரொடியூசருக்கு மத்தியில ஒரு பிரச்சனை ஏற்பட்டது. எம்.ஆர். ராதா ஒரு சார்பாகவும் எம்ஜிஆர் ஒரு சார்பாகவும் இருந்தாரு. ஸோ அந்த சண்டையில வந்துதான் இவர் துப்பாக்கி எடுத்து சுட்டாரு. அதுவும் ஜஸ்ட் மிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு குண்டு உள்ளே போயிடுச்சு, அதை எடுக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டாங்க, எடுத்தா உயிர் போயிடும்னு சொன்னாங்க. அவர் கிட்டத்தட்ட காலமாறது ஒரு 10 வருஷம் வரைக்கும் குண்டு உள்ளதா இருந்தது, உள்ளுக்குள்ளேயே தான் குண்டு இருந்துச்சு. திடீர்னு ஒரு நாள் வந்து அவர் வாமிட் பண்ணும்போது அந்த குண்டு வெளியே வந்துருச்சு. அதுவா வெளியே வந்துச்சு. சோ அது வரைக்கும் அவருக்கு உள்ளேதான் அந்த, அதன் பிறகு குரல் சரியாயிடுச்சு. இல்ல அதெல்லாம் அந்த டேமேஜ் ஆனது. ஆனா அவரோட மிகப்பெரிய கான்பிடன்ஸ் கடைசி வரைக்கும் டப்பிங் தர மாட்டேன்னாரு. எல்லாமே சொன்னாங்க, குரல் போயிடுச்சு, டப்பிங் தரலாமான, என் வாய்ஸ் தான், அது எப்படி இருந்தாலும் நான் தான் பேசுவேன் அப்படின்னு சொல்லி கடைசி வரை அவர் டப்பிங்ன்ற விஷயத்துக்கு அவரு சரிசாய்க்கவே இல்லை. கடைசி வரை அவர் அந்த விஷயங்களை வந்து மெயின்டைன் பண்ணிட்டு. ஸோ எம்.ஆர். ராதா விஷயங்கள் அதை சொல்லும்போது எம்.ஆர். ராதாவே வருத்தப்பட்டார், நம்ம தேவையில்லாம சுட்டுட்டோமோ அப்படின்னு சொல்லி. அந்த நேரத்துக்கான கோபத்துல செஞ்சு அந்த மாதிரி அந்த நேரத்தின் கோபம் அவ்வளவுதான் தவிர அது எல்லாமே பாய்ஸ் டிராமா குரூப்ல தான் வந்தவங்க தானுங்க. எம்ஜிஆரும் புரட்சி தலைவரும் அங்கதான் வந்தவர், எம்.ஆர். ராதாவும் பாய்ஸ் குரூப்ல தான் வந்தவங்க. ஸோ எல்லாமே பாய்ஸ் குரூப்ல தான் வந்தவங்க தான்.
ஸோ அந்த சிறு மனஸ்தாபம் அது போன்ற விஷயங்கள்ல தான் அந்த சம்பவம் ஏற்படுது. பட் அதெல்லாம் வந்து அது ஒரு நன்மைக்கானதான் சொல்ல. அதுவும் வந்து அவர் இதுல இருந்து ஜெயிக்கக்கூடிய சூழ்நிலை கூட புரூக்லின் ஹாஸ்பிட்டல்ல படுத்துக்கிட்டு ஜெயிச்சாரு. இன்னைக்கு நேற்று கூட 4 நினைக்கிறேன். ஆமா, தேர்தல் புரூக்லின் ஹாஸ்பிட்டல். அது நீங்க பாத்தீங்கன்னா ஒளிவிளக்கு பாட்டு, அந்த ஒளிவிளக்கு பாட்டு தான் எல்லா இடத்துலயும் ஒலிச்சுது. அந்த ஒளிவிளக்கு பாட்டு மூலமே வெற்றி பெற்றார். நீ காலையில கூட அந்த 20 படம் ஒரு சீன் பார்த்தேன். அவர் வந்து நாசர் தான் அண்ணாவை நடிச்சிருப்பாரு, இவர் மோகன்லால் எம்ஜிஆர் நடிச்சிருப்பாரு, பிரகாஷ் ராஜ் வந்து கருணாநிதி நடிச்சிருப்பாரு. அப்ப வந்து உடம்பு சரியில்லாத போது படத்தை வந்து கொடுப்பாரு, தலைவரே பணம் வச்சுக்கோங்க தலைவரே அம்பாரு. அப்ப வந்து அவர் சொல்லுவாரு, நாசர் அண்ணாவை சொல்லுவாரு, இந்த பணம் வேண்டாம், உன் முகத்தை வெட்ட போதும், இந்த கட்சிக்கு உன் முகம் தான் தேவை, உன் பணம் தேவையில்லை, உன் முகத்தை வச்சா நம்ம ஜெயிச்சிருவோம் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி அந்த பட்டை போட்டு கழுத்துல வச்சு குண்டு வெடி போட்டு அந்த போட்டோ வச்சுதாங்க அந்த எலெக்ஷன்ல திமுக மாபெரும் வெற்றி பெற்றது. ஸோ புரூக்லின் ஹாஸ்பிட்டல் அவர் படுத்துக்கிட்டு வெற்றி பெற்றாரு. ஸோ அந்த மாதிரி ஒரு தலைவர் அந்த புரூக்லின் ஹாஸ்பிட்டல் வந்தோடனே அந்த ஏர்போர்ட் பக்கத்தில் ஒரு ஸ்டேஜ் அமைச்சாங்க. அந்த ஸ்டேஜ்ல கிடுக்குன்னு ஓடினாரு. அதை ரசிகர்கள் வந்து அந்த ஒரு ஆக்ரோஷமா பார்த்தாங்க. அதுக்கப்புறமும் அவருக்கு இன்னும் அந்த ஸ்பீச் கீழே போயிடுச்சு அந்த விஷயங்கள்ல. இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா அந்த மவுண்ட் ரோட்ல அந்த அண்ணா சிலை பக்கத்துல இருக்கிற அந்த பேட்டா ஷோரூம்ல இருக்கிறது ஒரு போட்டோ இருக்கும். அந்த கூட்டத்தை பாத்தீங்கன்னா பிரமிச்சு போயிடுவாங்க, எவ்வளவு பெரிய கூட்டமா அவர் தலைவருக்கு வந்துச்சுன்னு. ஸோ அந்த செரிஷ்மான்றது அது மிகப்பெரிய செரிஷ்மா. அது இல்லாம அவர் எல்லாத்துக்கும் வாரி வழங்கி கொண்டிருந்தார். அது இறக்குறதுக்கு முன்னாடி கூட சொன்னாரு, அவர் இறக்காம இருந்தா இன்னும் பல பேர் கொடுத்திருந்தார். டேட் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தார், நீ ஜனவரி 5ஆம் தேதி வா, நீ ஜனவரி 10ஆம் தேதி வா அப்படின்லாம் சொல்லி கொடுத்திருந்தாரு, கொடுக்கறதுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு. இது மாதிரி பல ஹெல்ப் அவர் பண்ணியிருக்காரு. ஏன் இந்த உலகம் சுற்று வாலிபன் அதுல வந்து அந்த படம் ரிலீஸ் ஆகக்கூடாதுன்னு சொல்லி மதுரை முத்து ஒரு மிகப்பெரிய அப்ப மேயரா இருந்த திமுக மதுரை முத்து சொன்னாப்புல, இந்த படம் ரிலீஸ் ஆயிடுச்சுன்னா வந்து நான் வலையிலும் புடவையும் கட்டிக்கிறேன் அப்படின்னாப்புல அந்த நிகழ்வுல. அப்புறம் என்ன பண்ண, போஸ்டர் எங்க ஒரு நாள் கிழிப்பாங்க, உலகம் சுற்று கொடிக்கொண்ட. அப்பதான் என்னன்னா, நம்ம இடிச்சுப்புடி செல்வராஜ் இருக்காரு பாருங்க, இடிச்சுப்புடி செல்வராஜ் உலகம் சுற்று வாலிபனோட அசிஸ்டன்ட் டைரக்டர். அவரோட அண்ணன் தான், அவரோட தம்பி தான் பாண்டு. இந்த இதுல எல்லாம் வராருல, அவர் ஏபிசி கேபிட்டல்ஸ்னு ஒரு இது வச்சிருக்காரு, ஏபி கேபிட்டல்ஸ்னு ஒரு இது வச்சிருக்காரு, சைன் போர்டு கம்பெனி வச்சிருக்காரு. அப்ப அவர் தான் முதலாக ஸ்டிக்கரை கொண்டு வந்தாங்க, உலகம் சுற்று வாலிபன் ஸ்டிக்கர். போஸ்ட் ஓட்ட முடியாது, போஸ்ட் ஓட்டாங்க இப்ப வீடு வீடா இல்ல பகுதி பகுதியா ஸ்டிக்கர் இந்த சைடு ஸ்டிக்கர் ஓட்டினாங்க. அப்பதான் அந்த ஸ்டிக்கர் பாண்டு தான் அந்த ஸ்டிக்கரை வந்து அறிமுகப்படுத்தும். அந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல தான் இரட்டை இலை வடிவமைக்கிற அந்த சின்ன அது வந்து அதெல்லாம் பண்ணுது. பாண்டுவே என்கிட்ட இந்த விஷயத்தை சொல்லியிருக்காரு. பாண்டு வந்து நான் ஒரு சீரியல் எடுக்கும்போது நான் எடுத்த சீரியல் நடிச்சாரு, அப்போ இந்த விஷயத்தெல்லாம் சொன்னார். ஒரு பாண்டு சொன்னார், இது மாதிரி அவர் தான் வந்து இந்த ஸ்டிக்கர் இதெல்லாம் நம்ம கொண்டு போய் கொடுத்தப்ப என்ன பயங்கரமா பாராட்டி, ஓகே நல்ல ஐடியாவா இருக்கு கேளுங்கன்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் அந்த மதுரை முத்துக்கு சாரியும் வளையலும் பார்சல் அனுப்பப்பட்டது. கட்டிக்கோ போட்டுக்கோன்னு சொல்லி அப்புறம் அவரே திருப்பி அதிமுக வந்தான்ற செய்தி இருந்தது, அவரும் அதிமுக வந்துட்டாரு. ஸோ இது மாதிரி நிகழ்வுகள் நிறைய பண்ணிச்சு. அப்புறம் பலரும் கல்வி, இப்போ துரைமுருகனே அவர்கிட்ட தான் படிச்சாரு. ஆமா, துரைமுருகனே அவர் தான் கல்வியில் கொடுத்தாரு. பட் கடைசியில் இல்ல தலைவரை நான் கருணாநிதி பக்கம் போறேன்னு சொல்லி போயிட்டு வாப்பான்ட்டாரு. அதெல்லாம் அவர் பெருசா கண்டுக்கவே இல்லை. அதனால அது மாதிரி பல பேர் இருந்திருக்காங்க, அவர் கல்வி பல பேருக்கு கொடுத்திருக்காரு, பல பேர் அவர் உதவி மூலமா பயன்பெற்று இருக்கிறார்கள். அதெல்லாம் நிறைய இருந்திருக்குது. கோவைசர்லாம் கூட அவர் தான் படிக்க வச்சாரு. அது எனக்கு நியூஸ் தான், எனக்கு அது தெரியல, எனக்கு எடுக்கலாமான்ட்டு. என்னன்னா கருணாநிதி எம்ஜிஆர் அவர்களுடைய நட்பு. ரெண்டாவது இதுல ஏதாவது பிணக்கு ஏற்பட்டு மோதல் அப்படிங்கிற, ஏன்னா தனியா கட்சியை ஆரம்பிக்கிறார், பொருளாளராக இருந்து வெளியில வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்ற ஒரு கட்சியே உருவாகுது. அப்போ எதிர்ப்புகளை காட்டினாரா ஏதாவது சந்தர்ப்பங்கள்ல கருணாநிதி அப்படின்றதுக்கான தரவுகள் இருக்கா? இல்ல, கருணாநிதி வந்து நீங்க என்னதான் விஷயம் பேசுங்க, கருணாநிதி எந்த விஷயத்துல போட்டிட்டார் தெரியுமா? கருணாநிதி வந்து இவர் வந்து ஸ்டார், எம்ஜிஆர் பெரிய ஸ்டார். கருணாநிதி என்ன சொன்ன, எங்க வாத்தியாரே சொல்லிட்டா நீ சொல்லி போயிடுவானுங்க. ஸோ கருணாநிதி என்ன பண்ணாரோ, உன் முகத்தை திரையில காட்டுறதுனால இந்த விஷயம் நானே என் முகத்தை திரையில காட்டுறேன்னு சொல்லிட்டு அவர் எடுத்த மேகாலய பிக்சர்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஓப்பன்ல பேசுவார். ஓப்பனிங்ல இந்த கண்ணகின்னு ஒரு படம் எடுத்தாரு, அது ஓப்பனிங் கண்ணகி யார் என்றால் அந்த கண்ணகியானவள் அப்படிலாம் வந்து பேச ஆரம்பிச்சாரு. அவர் என்ன பண்ணாரு, தம்முன்னு ரெஜிஸ்டர் ஆகிட்டு எல்லா படத்துலயும் ஓப்பனிங் சீன் பேச ஆரம்பிச்சாரு. அந்த கதையை வந்து ஒரு ஸ்கிரிப்ட் சொல்ல ஆரம்பிச்சாரு. அது மாதிரி நம்ம ஏதோ ஃபேமஸ் நம்ம மூஞ்சியும் வெளியே வரணும் அப்படின்னு பார்த்தாரு. அவரும் பார்த்தாரு, முத்துவை கொண்டு வந்தார். அதே ஃபார்முலால முத்துவை கொண்டு வந்தாரு. பட் முத்துவெல்லாம் ஒண்ணுமே பண்ண முடியல. எம்ஜிஆர் அதே மாதிரியே ஸ்டைல், ஹேர் ஸ்டைலு, அதே மாதிரி ஆக்ஷனு எல்லாம் கொண்டு வந்த சமையல் காரணமாகனா ஏதோ ஒண்ணு அதெல்லாம் வந்து வேலைக்காரிமான சம்திங் அதெல்லாம் வந்து எம்ஜிஆர் வந்து என்னென்னமோ பண்ணி பார்த்தாங்க. அவரோட இமேஜுங்கிறது உடைக்கவே முடியல. ஸோ எம்ஜிஆரை வந்து கருணாநிதி வந்து தகுதித்தான் போட்டு பார்த்தாரு. அப்புறம்
அப்புறம் தான் அவர் கருணாநிதி எல்லாமே வந்து திமுக தீய சக்தி, நமக்கு திமுக வேண்டாம் அப்படின்னு வந்து ஸ்டாண்ட் பண்ணி இந்த இது மட்டும் இல்ல, அவர் வந்து எப்பவுமே திமுக வந்து அந்த அண்டர்நீல் பெல்ட் பிலோ த பெல்ட் பயங்கரமா தாக்குவாங்க. அதுதான் அவங்களோட மிகப்பெரிய மலிவான விமர்சனங்கள், செயல்பாடுகள், நிச்சயாக பேசுவது. ஏங்க உலக அரசியல்லேங்க ஒரு தலைவரையும் அந்த தலைவர்களையும் மட்டமாக பேசக்கூடிய நிகழ்வு தமிழ்நாடு தான் ஆரம்பிச்சாங்க. தமிழ்நாட்டுல தான் வந்து வெற்றி கொண்டான்கள், அப்புறம் விடுதலை விரும்பிகள், இவங்க எல்லாம் தமிழ்நாட்டுல உருவாக தீப்பொறி ஆறுமுகம், இவங்க எல்லாம் வந்து திமுக தமிழ்நாட்டுல எம்ஜிஆரையும் ஜெயலலிதாவையும் இந்திரா காந்தி வந்து மதுரை இதுல வரும்போது ஏர்போர்ட்ல வந்து இறங்கினோடனே திமுக குண்டர்களை தாக்கிய போது இவர் வந்து போய் நெடுமாறன் போய் விழுந்த போது ரத்தம் வந்த போது அது என்ன இந்த ரத்தமானு கேட்டவர் கருணாநிதி. அவ்வளவு மோசமான விசனங்கள்லாம் பேசியவர். அதுக்கப்புறம் வந்து பாவாடை அழுத்த பார்த்தால் திராவிட நாடு தெரியும்னு சொன்னவர். சோ இது மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து இந்த அரசியலுக்குள்ள இந்த ஆபாசம் என்ற விஷயத்தை இன்ட்ரோடியூஸ் பண்ணதே வந்து திமுக தான். அவங்களோட ஃபார்முலா ஃபுல்லா அப்படிதான். அவரோட புக்கும் அப்படிதானே. அந்த அவரோட புக்ஸே வந்து நீங்க பார்த்தீங்க, வேலைக்காரன் மகள், போலீஸ்காரன் மகள், இது வந்து அப்புறம் வந்து வான்கோழி, இதெல்லாம் நீங்க கதை தெரிஞ்சுக்கணும். வான்கோழியில ஒரு பேஜ் ஒருத்தவங்க படிச்சு காமிச்சாங்க. எப்படிதான் இதெல்லாம் வான்கோழி என்னன்னா முதலாளி வந்து இம்பார்ட்டண்டா இருப்பாரு, வேலைக்கார கொண்டு போய் இது பண்ணுவாங்க. போலீஸ்காரன் மகளோ ஏதோ ஒண்ணு, அதுல வந்து பருவ மங்கை பெண் மருவ மங்கையா இருப்பாரு. அவருக்கு கல்யாணம் பண்ணி இருக்க மட்டும் மகனை தண்டையை போய் படுத்துருவார் கூட. மறக்க முடியுமால வந்து அக்கா கூட வந்து தம்பி போவாரு வீட்டுக்கு. இதெல்லாமே தான் அவர் கதையா இருந்திருக்கு. சோ இது எல்லாம் வந்து எம்ஜிஆர் வந்து மிகவும் அறுவருக்கு தகையில லெப்ட் ஹேண்ட்ல ஹேண்டில் பண்றாங்க திமுக. அவங்களால 13 வருஷம் ஒண்ணுமே பண்ண முடியல. அவங்க எதுவுமே பண்ண முடியல. இன்னொரு எம்ஜிஆர் 10 வருஷம் இருந்தா அதுக்குள்ள வந்துக்க மாட்டாங்க. திமுக வந்து புதைச்சு மண்ணா போயிருக்கும். அந்த 13 வருஷத்துக்கு அப்புறம் தலைவர் மறைந்த அப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமா தலை தூக்கி, அப்போ வந்து ஜெயலலிதா அவர்களோட மாபெரும் பவர் வந்த காரணால அதுலயும் இவங்களை சமாளிக்க முடியல. அவங்களே எம்ஜிஆர் தான் இருந்தாரு, நம்மளால முடியல. அதுக்கப்புறமா நமக்கு சரி உயிர் வந்துருச்சுன்னு நினைச்சா அதுக்கப்புறம் இன்னொரு பீனிக்ஸா வருது. அவங்களையும் இவங்களால அவங்களை கொள்வதற்கான சரி எல்லாமே நடைபெற்றது. அந்த லாரியில ஏற்ற கொள்ள முயற்சி செய்தது, அப்போலோ ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆன போதும் அந்த தண்ணியை கட் பண்ணது, எலக்ட்ரிசிட்டியை கட் பண்ணது, எல்லா வேலையும் பண்ணாங்க அவனுக்கு. ஸோ திமுக வந்து எப்பவுமே வந்து ஒரு வன்முறையாவே இயக்கமாவே இருந்துட்டு இன்னைக்கு வரை அது மாதிரி இருக்குது. சவுக்கு சங்கர வீட்டுல சாக்கடை ஊத்துறது, இது பத்திரிகையாளர் அரெஸ்ட் பண்றது, இது போன்ற இன்னுமே வந்து அவங்க வந்து அந்த பிலோ த பெல்ட் தான் பண்ணிட்டு இருப்பானே தவிர அவருக்கு மேல் லெவல்ல வந்து செயல்படவே தெரியாது. ஆனா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வந்து எல்லா விதத்திலையும் அவர் மேன்மையாவே இருந்தார் இந்த விஷயத்துல. நிச்சயமா பல்வேறு தகவல்கள், புத்தகங்களை படித்து தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு அனுபவம்ன்றதை தாண்டி பயணித்த நீங்கள் தெரிந்து கொண்ட விஷயங்கள், அதுவும் எம்ஜிஆருடைய அந்த அனுபவங்களை கூட அவருடைய பயணித்த மாதிரியான சில அனுபவங்கள். நன்றி தகவல். நன்றி. மீண்டும் சந்திப்போம். இணைந்திருங்கள் ஸ்பெக்ட்ரம் தமிழோடு. நன்றி நேயர்களே.